கோடிய தூதர், எங்களுடைய பாதுகாவலர், எங்களுடைய பாதுகாவலர் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே புனித அந்தோனியாருடைய திருச்சலங்கள் ஏராளம் இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே அந்தோனியாருக்கு விளையாடுவதற்காக ஆயுத நாட்களை ஆன்மீக சிந்தனைகளோடு, தியானங்களோடு, திருப்பதிகளோடு தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற இந்த நாட்களிலே நாங்களும் இந்த பதியிலே புனித அந்தோனியாருடைய நாமத்தினாலே கூடியிருக்கின்றோம். 9 நாட்கள் பலவிதமான கருப்பொருட்கள் எங்களுக்கு தரப்பட்டாலும் இன்றைய நாளிலே 6ஆம் நாள் அச்சம் தவிர்த்து இறை நம்பிக்கையில் பயணிப்போம் என்ற கருப்பொருளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்விலே நாங்கள் பிறந்தது முதல் இன்று வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதோ விதமான கலக்கம், ஏதோ விதமான பயம், இனம் புரியாத பயம் எங்களை ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கின்றது. சில பல அச்சங்களை, பயன்களை நாங்கள் அடையாளம் கண்டுகொண்டாலும் பலவற்றுக்கு அடையாளங்கள் சரியான பயன்கள். சிலர் சொல்வார்கள், இன்றைக்கு காலம் அழிந்த நிலையில் பதட்டமாக இருக்கு, ஏதோ ஒரு விதமான பயமாக இருக்கு, இரவு நல்ல கனவு, நல்ல கனவு கண்டனால் கூலி எழுப்பினாலும் பயமாக இருக்கு, பதட்டமாக இருக்கிறது, உடம்பெல்லாம் வேர்த்து கொண்டு வருகிறது, பயமாக நேற்று திருப்பதி பாடலாம் பாவமெல்லாம் வேர்த்து கொண்டு வருகிறது, பயமாக இருக்கு. குளிர்காலம் தானே, வேர்க்கிறாங்க இல்லை, ஏதோ பயமாக ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறார், அங்கே டாக்டர் கொடுக்கணும்னு சொல்கிறார். ஆனால் எனக்கு பயமாக நடக்குது. இப்படி ஏராளமான அடையாளம் காண முடியாத பயங்கள், அடையாளம் காணக்கூடிய பயங்கள், மனிதர்களை பற்றிய பயங்கள், மற்றவர்கள் என்ன நினைத்து விடுவார்களோ என்கிற பயங்கள், நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் எங்களுடைய தொழில் முயற்சிகளாக இருக்கலாம், கல்வி முயற்சிகளாக இருக்கலாம், ஏனைய இதர முயற்சிகளாக இருக்கலாம், அவை தோல்வியில் முடிந்து விடுமோ என்கிற பயங்கள். இப்படி நாங்கள் பயங்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். இந்த நாளுக்கு நாள் நாங்கள் அன்றாடம் சந்திக்கிற ஒரு விடயம். இந்த நற்செய்தியிலும் அந்த பயத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்கிறோம். பேதுரு உங்களுக்கு தெரியும், அவர் இயல்பிலேயே ஒரு மீனவர், கடலோடு பிறந்து கடலோடு வாழ்ந்து கடலோடு தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய பெரும்பான்மையான வாழ்வை இயேசுவினாலே அழைக்கப்படுவதற்கு முன்னர் அவர் ஒரு மீனவனாக இருந்தார். மீனவன் என்று சொன்னால் அவருக்கு கடலை பற்றி எல்லாமே அந்தபடியாக இருக்கு. கடலிலே எப்படி வலை வீசுவது, எப்படி நீந்துவது, எப்படி புயல்களை சமாளிப்பது என்று எல்லாமே தெளிவாக அனுபவமாக கொண்டிருந்தவர் தான் பேதுரு. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், இயேசு கடல் மீது நடந்து செல்வதை காண்கிற போது பேதுருக்கு ஒரு ஆசை, எவ்வளவு நாள் நீந்த கடல்ல நடக்க வேண்டும் என்கிற ஆசை. இயேசுவினாலே நடக்க முடிகிறது என்று சொன்னால் ஏன் என்னாலே முடியாது என்று சொல்லி இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நானும் உம்மோடு சேர்ந்து கடலிலே நடந்து வேண்டுமா? இயேசு மாற்று அழைக்கிறார். ஆரம்பம் நன்றாக தான் இருந்தது, நடந்து போய்கொண்டிருக்கிற அந்த குறுகிய இடைவெளி கூட அவருக்கு ஒரு பயம், ஒரு பயம் வந்த உடனே டாக்டர் நோக்கி போகிறார். மோட்டி போகிற போது அவர் ஒரு மீனவர், ஒரு மீனவனுக்குரிய ஒரு சிறந்த பண்பு அல்லது ஒரு திறமை என்ன? நன்றாக நீந்தக்கூடிய மீனவர் என்று சொன்னால் அவர் கட்டாயம் நீந்த தெரிந்தால் நீந்த தெரியாத கடலுக்குள்ள போயிடுவான். பேதுருவுக்கு நீச்சல் அதுபடி நன்றாக தெரியும். இருந்தாலும் அவர் அந்த பயந்து போகிற போது, நடந்து வந்தவர் மூழ்கு கட்டம் பெறுகிற போது ஏன் கத்த வேண்டும்? நீச்சல் தெரியும் தானே, நீந்தி போயிருக்கிறாங்க, ஆண்டவரை என்னை காப்பாற்றும் என்று பேதுரு, ஒரு கடலோடு வாழ்ந்த ஒரு மனிதன், அதுவும் அவ்வளவு பெரிய புயலான கடல் இல்லை, ஒரு கடலோடு வாழ்ந்த மனிதன் ஏன் அஞ்ச வேண்டும்? அதுக்கு இது மாதிரி பெரிய கடல்கள் எல்லாம் இல்லை, அந்த இடங்களிலே காணப்பட்டது சிறிய கடல்கள். இந்த கடலுக்குள்ளே அவர் ஏன் அஞ்ச வேண்டும்? மூழ்க போகிறேன், ஆண்டவரை என்னை காப்பாற்ற வேண்டும். அவர் நீந்தி
போயிருக்கலாமே, படகு மிக அருகிலே இருந்தது. அண்ணாண்டவர்களே, ஒரு உண்மை விடயம் ஒன்று எங்களுக்கு வெளிக்கொணரப்படுகிறது. எங்களுக்குள்ளே பயம், அச்சம் எங்களை பீடிக்கிற போது, எங்களுக்குள்ளே வருகிற போது எங்களிடம் இருக்கிற எல்லாமே இல்லாமல் போய்விடும். நாங்கள் ஒரு பயத்தை அனுபவிக்கிற போது எங்களுடைய ஆற்றல்கள், திறமைகள், எங்களுடைய சொத்துக்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நாங்கள் அந்த ஒரு பயத்துக்கு முன்பாக எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். அதற்கு பேதுருவுடைய இந்த சம்பவம் மிக தெளிவாக எங்களுக்கு காட்டப்படுகிறது. ஒரு மீனவன், நீச்சல் தெரிஞ்சவன், ஆண்டவரை காப்பாற்றணும் சொல்லி எப்படி சொல்லுவேன்? இயேசு சிலவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இயேசுக்கு நீச்சல் தெரியாது. இயேசு சொல்லியிருக்கிறார், அல்லது வேறு மனிதர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் பேதுரு ஏன் சொல்ல வேண்டும்? என்னென்னு சொன்னால், பயம் எங்களை பிடிக்கிற போது, பயம் எங்களுக்குள்ளே உருவாக்குற போது, பயம் எங்களுக்குள்ளே திணிக்கப்படுகிற போது, நாங்கள் காலம் காலமாக வைத்திருந்த திறமைகள், எங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல்கள், எங்களுடைய தனித்துவங்கள் எல்லாமே எங்களை விட்டு இல்லாமல் போய்விடும். இயேசுவே பிரியமானவர்களே, பயம் ஒரு நோய். அது எங்களை ஒரு தொற்று நோய் என்று சொல்ல முடியாது. நாங்களாக உள்வாங்கிக் கொள்கிற ஒரு நோய். அந்த இலக்குவாக்கங்களிலிருந்து அகற்ற முடியும். ஆனால் ஒரு கொடுமையான நோய். எங்களிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து விடக்கூடிய ஒரு மிக கொடூரமான நோய் தான் இந்த பயம். அது நாங்கள் எங்களுக்குள்ளே பயத்தை வருவித்துக் கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே முதலாவது நாங்கள் இழப்பது எங்களுடைய சந்தோஷம். எந்த காலங்களில் நாம் பார்க்கிறோம், அந்த முகங்களிலே சந்தோஷம் இல்லை. பார்த்தது எல்லாரும் கப்பல் வந்ததுனாலே இப்படியே சோகமாக பார்க்கவே பயமாக ஏதோ ஒன்று இழந்தவர்கள் போல, ஏதோ ஒரு பயத்தோடு இருக்கிறவர்கள் போல தான் நாங்கள் எங்களை விகாரப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். சிரிக்க மாட்டார்கள், ஒரு காய் சொல்ல மாட்டார்கள். ஒரு மணிக்கு அந்த தஞ்சாவூர் பொண்ணு மாதிரி தலையாட்டுவார்கள். முகத்திலே இயல்பான அந்த சந்தோஷம், சிரிப்பு எல்லாம் வராதே. நாங்கள் தேவையில்லாத பயன்களை எங்களுக்குள்ளே திணித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பயன்களை பட்டியலிட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், எவற்றுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் பட்டியலிட்டு பார்த்தா தெரியும். கடன் பயம், கடன்காரங்கிற போதாங்கிற பயம், பிள்ளை நல்லா வருமோங்கிற பயம், கனவு முடிஞ்சிட்டு வந்து என்ன செய்யப்படாதோங்கிற பயம், உழைச்சி கொண்டு வர கணவன் என்னென்ன விட கேட்க போகிறாளோ ஒரு பயம், அந்த பெருநாள் இருந்து என்னென்ன விலையில் என்னென்ன நகையில் கேட்க போகிறாள், என்னோட கேட்க போகிறாள், என்ன செய்ய போகணுங்கிற பயம். இப்படி ஒவ்வொரு பயங்கள், மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்களோங்கிற பயம். நான் ஏதாவது செய்தால், ஏதாவது முயற்சி எடுத்தால் அவர்கள் என்னை இழிவாக நினைப்பார்களோ. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே எங்களுடைய நாடுகளிலே, குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களிலே நாங்கள் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு பயமும் ஒரு காரணம். மற்றவர்கள் எங்களை பற்றி என்ன நினைப்பார்கள்? நான் ஏதாவது புதுசாக செய்தால், அது தோல்வி அடைந்து விட்டால் மற்றவர்களை அவமானப்படுத்துவார்கள். அல்லது ஒரு முறை தோற்றுவிட்டு அதில் அவமானப்பட்டால் அதற்கு பிற்பாடு நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு முயற்சிக்கு போக மாட்டோம். மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், மற்றவர்கள் என்னை பற்றி தவறாக கதைப்பார்கள் என்றெல்லாம் நாங்கள் பயந்து கொள்கிறோம். அவற்றை விட போதையிலிருந்து நாங்கள் பயப்படுகிறோம். இந்த நாட்களிலே வீடுகளை சந்திக்கிற போகிற போது ஒரு விதமான பயனுணர்வு மக்களிடம் காணப்படுகிறது. 80-70% மக்கள் சொல்லுகிறவருடைய என்னதுக்கு உலகம் எல்லாம் சந்தோஷமா இருந்ததுன்னா அன்றைக்கு ஒரு பொருள் கிடைச்சது கோயிலுக்கு நினைக்கிறோம். வீட்டில் அதுக்கு ஒரு ஒரே பயமாக, ஒரே கருத்து, ஒரே கஷ்டம். என்ன பொருள், என்ன பொருள் ரோடு கிடந்ததுப்பா, ரோடு சோப்பாக பூசிக்கிறது. அது நாங்கள் அங்கேயே போனாங்க சொல்லி வீடியெல்லாம் வச்சிருக்கிறேன். நாங்கள் நல்லா இருக்கிறோம். அப்புறம் ஆமையில் இடிச்சல், எந்த பிள்ளை இப்போ வெளிநாடு போனது, அந்த இடிச்சல் ஏதோ வந்து வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரே கருத்து, ஒரே துன்பம், என்ன செஞ்சாலும் ஒரே தோல்வியில் பயம், இயற்கைக்கு பயம், இயற்கை பொருட்களுக்கு பயம், சாதாரணமாக ஊக்கி போகிற அழுகி போகிற அற்ப சொற்ப விடயங்களுக்கு பயம். நான் என்ன சொல்ல
செவின சூனியம் என்று சொல்லியோ அவற்றுக்கெல்லாம் பயந்து கொண்டிருப்போம். என்னுடைய ஒரே கேள்வி, சாதாரண உக்கி போகிற தகடுகள், அழுகி போகிற தேசிக்காரை விட, எங்களை படைத்த ஆண்டவரை விட சாதாரணமாக உக்கி போகிற அழுகி போகிற கர்ப்ப சொற்ப விடயங்களுக்கு சக்தி இருக்கிறதா? கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் தனித்துவமாக படைக்கப்பட்ட உங்களுடைய ஆற்றல்கள், திறமைகள், மாபெரும் சக்தியை விட அழுகி போகிற அற்ப சொற்ப விடயங்களுக்கு, உக்கி போகிற அற்ப சொற்ப விடயங்களுக்கு சக்தி இருக்கிறதா? அவை உங்களை ஆட்டி படைக்கிறதா? ஒரு சாதாரண விடயம். ஒரு முறை ஒரு உண்மை சம்பவம். நான் கிளிநொச்சியில் இருக்கிற போது ஆரம்பத்தில் எனக்கு அந்த செய்தி நான் சொல்லியிருக்கிறேன். அறவே அதில் உடன்பாடே பேர் விசாசி செய்தி நான் சொல்லி இதிலேயும் உடன்பாடே அப்படி எங்களுக்கு பேர் பிடிக்காது. பேயை விட பெரிய பேய்னாங்க. பேய்கிட்ட ஒரு காலம் வர பேய்ன்றதெல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டுகிற பய உணர்வுகள் தான். ஒரு முறை ஒரு அம்மா அந்த வீட்டில் நிறைய பேர் வாழை தோட்டம். இப்போ திடீர்னு தண்ணி இறைக்க போயிட்டு அந்த வாழை இலைக்குள்ள ஒரு தேசிக்காக இருந்தாங்க. அந்த பறவை வந்து வச்சிருக்கு. அதில் ஏதோ சோஃபா இருந்தோம்னா நான் போய் பார்த்தேன். அதில் ஒரு சோஃபா விழாவிட கண்ணுக்கு அப்படி இருக்குது. அதில் அவன் வந்து கொண்டுட்டாங்க. என்ன தேசிக்காத வாழை கிடந்து அதை வந்து போடலாம். அந்த இது அதில் 2 நாளாச்சும் அப்படியே கிடக்கு. நான் போய் பார்த்தேன். அந்த அழுகையில் அப்படி நல்லா தான் இருந்தாங்க. நான் எடுத்து பார்த்தேன். ஐயோ ஒரு கிளாஸுக்கு தண்ணி கொண்டு வரணும். அவைக்கு முன்னாலே கொஞ்சம் செய்தி வண்டி கரைச்சி கொஞ்சம் சேவலைக்கு கொண்டு நடக்கி சேவலைக்கும் கூட எந்த சொல்லுங்க அதுக்குள்ளே ஏதோ முஸ்லீமாக தேடி போட்டு நஞ்சு தந்துட்டு அதுக்கு நான் பொறுப்பில்லாம அண்மையிலே ஒரு வீட்டு கிட்ட ஒரு கழுகு ஒரு குப்பி வந்து வருது. கிண்டி பேருக்கு எந்த கிண்டினாலும் குப்பிங்க தான் இது யுத்த பூமி. எவ்வளவோ யுத்தத்தை தாங்கிய பூமி. கிண்டினால் நீங்கள் புதைச்ச சாமான்கள் வெளியில் வரத்தான் செய்யும். கிண்டினும் பார்க்க விரதத்தை சோப்பா அமைச்சல் எல்லாம் நீங்கள்லாம் காட்டிருப்பீங்க, மறந்து போய் அது தொடுக்க பார்வையெல்லாம் நடந்தது. அப்படி ஒரு எண்ணப்பாடு, அப்படி ஒரு எண்ணப்பாடு. இது அதுவாக இருக்கும். நாங்களாக ஏற்படுத்தி கொள்ளுகிற பயன்தான் எங்களை ஆட்டி படைக்கிறது. நீங்கள் பாருங்க, ஒரு 3 நாளைக்கு எனக்கு காய்ச்சல் 3 நாள் ஒரு காய்ச்சல் எனக்கு காய்ச்சல் வரும்போது சொல்லி 3 நாள் யோசிச்சு பாருங்க. 3 நாள் உங்களை அறியாமல் என்னென்னு சொன்னால் உங்களுடைய மனங்களுக்கு மாபெரும் சக்தி இருக்கிறது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது நடக்கும். எது நீங்கள் என்னத்தை சிந்திக்கிறீர்களோ, எதை பற்றி நீங்கள் பயன்படுகிறீர்களோ அதுதான் பயம். வந்து வெளியில இருந்து வருவதில்லை, உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதுதான் பயம். கடவுள் ஒருபோதும் உங்களுக்கு வெளியிலிருந்து பயன்களை காட்டுவதில்லை. கடவுள் ஒருபோதும் உங்களுக்கு வெளியிலிருந்து பயன்களை காட்டுவதில்லை. நாங்களாக உங்களை வெளியிலிருந்து எவ்வளவுதான் திணிக்கப்பட்டாலும் நாங்கள் திடமான மனதோடு இருந்தால் எங்களை யாரும் அசைக்க முடியாது. ஒரு குத்துச்சண்டை வீரன், அவரை அந்த இடத்துல யாராலும் தோற்கடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு திறமையான வலிமையான ஒரு குத்துச்சண்டை வீரன். அவரை தோற்கடிப்பதற்கு இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாடு. ஆனால் அவரை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும், அவரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பலர் முயற்சித்தார்கள். ஆனால் எதுவும் முடியவில்லை. ஒரு இடத்துல அவருக்கு நஞ்சூட்டி கொள்வோம் என்று பார்த்தால் அவர் நஞ்சூட்டப்பட்டு இறந்தால் அவருடைய புகழ் இன்னும் அதிகமாக போய்விடும். ஆகவே இவரை யாராவது ஒரு மனிதன் தோற்கடிக்க வேண்டும். அறிவித்தார்கள், இவரை தோற்கடிப்பவர்களுக்கு கோடிக்கணக்கான பணம் பரிசாக கொடுக்கப்படும். யாருமே முன்வரவில்லை. என்று சொன்னால் அவ்வளவு அவர் திறமையான வலிமையான ஒரு குத்துச்சண்டை வீரர். இதை கேள்விப்பட்ட ஒரு இளைஞன், ஒரு சாதாரண குத்துச்சண்டை வீரன், ஒரு இளைஞன், அவன் அந்த போட்டிக்கு வந்து கொள்கிறான். எல்லாரும் பயன்படுத்துகிறார்கள். முன்னாலே முடியாத நீ ஒரு சின்ன பையன். அவர் அனுபவம் வைக்க குத்துச்சண்டை வீரர். இந்த உலகத்திலே யாருடைய எல்லாம் மோத முடியுமே எல்லாரையும் மோதி எல்லாரையும் தோற்கடித்த ஒரு மனிதன். அவரோடு நீ எப்படி மோத போகல? என்னாலே முடியும். அந்த இளைஞர் அந்த போட்டிக்கான நாள் குறிக்கப்படுகிறது. ஒரு வாரங்களுக்கு முன்னதாக அந்த இளைஞர் தன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டு எனக்கு உதவி செய்ய வேண்டும் நீங்கள் என்று சொல்லி அந்த நண்பர்களிடம் சில உதவிகளை கேட்கிறார். ஒரு வாரத்துக்கு முன்பதாக
இந்த புத்தகத்தை மேடைக்கு போகிற போது நீங்கள் கேட்கலாம், புத்தகத்தை கொடுத்து நீங்களாம் கேட்கிறீர்கள், நான் தான் உங்களோட தீவிர ரசிகர், நீங்கள் இந்த உங்களை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லி ஒரு புத்தகத்தை கொடுக்கிற போது அவருடைய கை நடந்துகிறது, உண்மையாகவே நடந்துகிறது என்று சொன்னால் அவருக்குள்ளே அவரை அறியாமலே ஒரு பயத்தை உருவாக்கின்றார். வெளியிலே வருகிற எதிர்வினைகளை கொண்டு அதை எதிர்க்க முடியாமல், தன்னிலே நம்பிக்கை இல்லாமல் தனக்குள்ளே ஒரு பயத்தை உருவாக்குகிறார். அந்த போட்டியிலே அவர் தோற்று விடுகின்றார். வாழ்விலே நாங்கள் தோற்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எங்களோடு போட்டி போடுகிறவர்கள் வென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் துணிந்தவர்கள், நாங்கள் பயந்தவர்கள், பயந்து விட்டோம். நாங்கள் தோற்று விட்டோம், நாங்கள் பயந்து விட்டோம், நாங்கள் அடக்கப்பட்டு விட்டோம் அல்லது நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டோம் என்பதால் கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார் அல்லது கடவுள் எங்களுக்கு ஆற்றல்கள் திறமைகளை தரவில்லை என்று சொல்ல முடியாது. தூய பவுல் அழகாக சொல்லுவார். தெசலோனிக்கேயருக்கு எழுதிய கடிதத்திலே 2ஆம் கடிதத்திலே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கடவுள் தெசலோனிக்கேயருக்கு தீமோத்தேயுக்கு கடவுள் நமக்கு கோலை உள்ளத்திலே அல்ல, கடவுள் நமக்கு கோலை உள்ளத்திலே அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும், வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் உடையதான் வந்திருக்கிறார். யாருக்கும் கடவுள் கோலை உள்ளத்தை கொடுக்கவில்லை. யாருக்கும் கடவுள் ஒரு விதமான பயந்த உணர்வுகளை கொடுக்கவில்லை. நாங்களாகத்தான் ஏற்படுத்திக் கொள்கிறோம். நாங்கள் பயப்படுகிற போது செய்திகளை போல எல்லாவற்றையும் வளர்ந்து கொள்கிறோம். துணிந்தவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த உலகம், துணிந்தவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த உலகம். அது என்ன விடயத்திலும், ஆன்மீக விடயத்திலும் சரி, ஏனைய சமூக விடயங்களிலும் சரி, எங்களுடைய கல்வியிலும் சரி, அறிவிலும் சரி, நாங்கள் துணிந்து எதை செயல்படுத்துகின்றோமோ, எனக்கு மேலே ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை பார்த்துக் கொள்வார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் துணிவோடு எந்த விடயத்தையும் நாங்கள் முயற்சி செய்கிற போது தோற்று விடுவதும் ஒரு பயம் வந்துவிட்டார், என்ன நடந்து விட்டார் என்கிற ஒரு பயம் வந்தால் நீங்கள் தோற்று விட்டீர்கள் என்று அர்த்தம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்கிற ஒரு விதமான இடப்பாடு வந்தால் நீங்கள் பலங்கடிக்கப்பட போகிறீர்கள் என்று அர்த்தம். எனவே பிரியமானவர்களே, கடவுள் எங்களுக்கு கோடை உள்ளத்தை தரவில்லை. படைப்பின் போது பார்க்கிறோம், கடவுள் தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும், கடவுளுடைய சாயம் கடவுளுடைய பாவனை நாங்கள். ஆகவே நாங்கள் கடவுளுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டும்? நாங்கள் பயப்பட வேண்டியது 2 விடயங்கள். ஒன்று, எங்களை படைத்த கடவுள். 2வது, நாங்கள் தீமை செய்ய பயப்பட வேண்டும். நாங்கள் தீமை செய்ய பயப்பட வேண்டும், அடுத்தது கடவுளுக்கு பயப்பட வேண்டும். வேறு எதற்கு மட்டும் நீங்கள் இந்த உலகத்திலே பயப்பட வேண்டிய அவசியம். ஏன்னு சொன்னால் நீங்கள் கடவுளுடைய சாயல், கடவுளுடைய பாவனை, அதை விட மேலாக நீங்கள் தனித்துவமானவர்கள். உங்களை போல இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. உங்களை போல ஆட்டங்கள் திறமை கொண்ட மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. நாங்கள் எப்போது எங்களை குறைத்து மதிப்பிடுகிறோம் என்று சொன்னால், மற்றவர்களோடு எங்களை ஒப்பிடுகிற போது மற்றவர்களை போல நாங்கள் இருக்க வேண்டும். அதுவும் ஒரு விதமான பயன், அதுவும் ஒரு விதமான பயன். நாங்கள் மற்றவர்களை போல இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆற்றல்கள் திறமைகள், எங்களுடைய தனித்துவங்களை நாங்கள் புதைத்து விட்டு இன்னொருவரை நாங்கள் ஒப்பியடிக்க போகிற போது நாங்கள் ஒரு விதமான ஒரு புதிய பயன்களை உருவாக்குகிறோம். எங்களை நாங்கள் தொலைத்து விட்டு இன்னொருவராக நாங்கள் மாற முற்படுகிறோம். இன்னொருவருடைய சாயலை நாங்கள் எம்மனாக்கிக் கொள்ள முற்படுகிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த மற்றவர்களோடு ஒப்பிடுவது, மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதெல்லாம் ஒரு விதமே. அவற்றை நாங்கள் விடுத்து ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த தாளாந்தங்களை, ஆண்டவர் தந்திருக்கிற ஒவ்வொரு ஆற்றல்கள் திறமைகளை, ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு விதமான விடயங்களையும் நாங்கள் துணிவோடு மேற்கொள்கிற போது, துணிவோடு நாங்கள் அவற்றை செயல்படுத்துகிற போது நாங்கள் வாழ்க்கையை சாதிக்க முடியும். மேலதிக நாடுகளில் இருக்கிற பாருங்கள், பிள்ளைகளும் சரி, பெரியவர்களும் சரி, எவ்வளவோ விடயத்தை சாதித்துக் கொள்வார்கள். நாங்கள் எப்போதும் கீழ் மட்டத்தில் தான் இருப்போமே. நாங்கள் பயம் கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக நாங்கள் அந்த பயத்தை பிள்ளைகளுக்கு துணிப்பது. பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு என்னென்னு சொல்லி வளர்க்கணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு போவாது. எது தேவையில்லாத விஷயம்? தீமை செய்யறதுக்கு போகிறது, தடுப்பதுக்கு சொன்னாங்க. நீ போகிற நோக்கத்தில் போகிற யாராவது அடிபட்டு கிடந்தால் பூக்காத, நமக்கு தேவையில்லாத வேலை உன்னை போலீஸ் கொண்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நல்ல விடயங்களுக்கு நாங்கள் முட்டுக்குடியாக
அப்படிதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு செய்வீர்கள். ஒரு சாப்பிட்டு எல்லாரும் பேய் பிசாசு பிடிக்குது. அவர் தனியாக போகாத, இருட்டுக்குள்ள தனியாக போகாத, பேய் உலாவுது. இதெல்லாம் நாங்கள் கொடுக்குற பயங்கள். கொடி போனது அந்த ஆவிகளால் திரியுது, கவனமாக போகும். அப்படியான சில பல தேவையற்ற பயன்களை நாங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே துணித்துக் கொள்கிறோம். தற்துணிவை நாங்கள் முடக்கி விடுகிறோம். இந்த உலகத்தில் அவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதையெல்லாம் மறந்து நாங்கள் அவர்களை இன்னும் இன்னும் சாக்கடைக்குள்ளே ஒரு விதமான பயத்துக்குள்ளே தள்ளுகிற போது அப்படி எங்களுக்குள்ளே பயம் இருந்தால் எங்களுக்குள்ளே இந்த முதல் வாசகங்களாக சொல்லப்படுகிறது. பயம் எங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்கள் மீது எங்களுக்கு இயல்பாக அன்பு அக்கறை வராது. பயம் இருந்தால் எங்களுக்குள்ளே ஆண்டவர்களை நம்பிக்கை வராது. பயம் இருந்தால் எங்களுக்குள்ளே திருப்பதியை பற்றிய ஒரு அச்ச உணர்வு இருக்காது. பயம் இருந்தால் எங்களுக்குள்ளே மற்றவர்களை மதிக்க வேண்டும், மற்றவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் என்கிற உணர்வு வராது. பயம் இருந்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற உணர்வு வராது. ஆக எல்லாவற்றுக்கும் தடையாக இருக்கிற அந்த பயத்தை, தேவையற்ற அச்சத்தை நாங்கள் அகற்றி ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக வாழவும், ஆண்டவருடைய நம்பிக்கையை பறித்து வாழவும் இந்த பணியை தொடர்ந்து கொண்டாடவும்.